ஓம் சாந்தி. விருட்ச விரதம் இந்த ஸ்திதியில் நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கான 9ஆம் நாள் குறிப்பு. நேற்றுக்கு உள்ளம் ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் இருக்கணும்னா பாபா முரளி நம்ம டெய்லி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாபா ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறதுக்கு முரளி படிக்கணும். மேலும் அது சக்திசாலியாகவும் வச்சுக்கணும். எப்போதும் இந்த உள்ளம் அந்த எனர்ஜி குறையக்கூடாது, அதனுடைய சக்தி குறையக்கூடாது. தூய்மையாக ஆரோக்கியமாக இருக்கும்போது சக்தியாக தான் இருக்கும். ஆனால் அது குறையாமல் இருக்கிறதுக்கு பாபா என்ன சொல்கிறாங்க, யுக்தி கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று பாபா காட்டும் வழிப்படி நடக்கணும். ஸ்ரீமத் பாபா நமக்கு என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாங்களோ அதன் வழிப்படி நடக்கணும். இன்னொன்று சுய சிந்தன், உள்ளத்தை சிந்தனை பண்ணணும். நான் என்னுடைய சுகத்தில் உள்ள குணங்களை நான் சிந்தனை பண்ணணும். என் உள்ளத்தில் உள்ள தெய்வீக குணங்களை நான் சிந்தனை பண்ணணும். மூணாவது சுய தர்ஷன். சுய தர்ஷன், நான் எந்த மாதிரியான நடத்தை கொண்ட, நான் தேவதா இல்லையா, ஒவ்வொருத்தரும் தேவதா குழந்தைங்க இல்லையா. அப்போ என்னுடைய சக்திகளின் தன்மைகள் எப்படிலாம் தரிசனம் தருது அப்படின்னு நான் அதை சுயத்தை தரிசனம் செய்ய வேண்டும். சுயத்தை நான் தரிசனம்னா அதை வணங்குதல்னு அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அதை நான் போற்ற வேண்டும். அதை நான் போற்ற வேண்டும். அதன் மூலம் இந்த பல ஆத்மாக்கள் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நான் யாரெல்லாம் துக்கத்தில் இருக்காங்க நான் என்னுடைய தரிசனத்தை பாபா எனக்கு கொடுத்துருக்காரு, உள்ள தெய்வீக குணங்களே கொடுத்துருக்காரு, அதை நான் தரிசனமாக அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கும்போது அவர்களும் அந்த சக்தியை பெறுவார்கள். அப்போ பாபா 3 விஷயம் சொல்கிறாங்க. ஸ்ரீமத் படி, உயர்ந்த வழிப்படி நடக்கணும், அவர் காட்டக்கூடிய வழிப்படி நடக்கணும். சுயத்தில் உள்ள குணங்களை சிந்தனை செய்யணும், சுய சிந்தன் பண்ணணும். மூணாவது சுய தர்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. இது 3 விஷயமும் நம்ம செய்யும்போது நம்ம எனர்ஜி குறையாமல் இருக்கும், சக்தி அங்கே குறையாது. பாபா முரளி கேட்ட பிறகும் தூய்மையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 3 விஷயம் தொடர்ந்து கடைபிடிக்கும் போது நம்மளுடைய சக்திகள் அங்கு குறையாது. ஏன் சக்தி குறையுது அப்படின்னா, பரமத் நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறோம், வாய்க்கு வந்ததெல்லாம் மற்றவங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணுறோம். இப்போ பரமத்துனா நமக்கு என்ன வருதோ அதெல்லாம் பேசக்கூடாது. அப்போ பேச்சை நம்ம குறைக்கணும். சக்தி என் கூட தங்கணும் அப்படின்னா நான் பேச்சை குறைக்க வேண்டும், பரமத் படி போகக்கூடாது. பரச்சிந்தன், இந்த உலகாய விஷயங்களே சிந்தனை பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, அதை என்ன பண்ணாங்க, இதை என்ன பண்ணாங்கன்னு பார்க்கக்கூடாது. பரச்சிந்தனை செய்யக்கூடாது. பரதர்ஷன், அடுத்தவர்களை பார்த்து அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இந்த காரில் போகிறாங்களே, அவங்க அந்த காரில் போகிறாங்களேன்னு, இவ்வளோ பெரிய பணம் வச்சுருக்காங்க, இவ்வளோ வச்சுருக்காங்கன்னு அடுத்தவங்களை பற்றி சிந்தனை பண்ணக்கூடாது, பரதர்ஷன் பண்ணக்கூடாது. அப்போ 3 விஷயங்களால் எனர்ஜி குறைஞ்சி போயிடும். பரமத், பரதர்ஷன், பரச்சிந்தன், இந்த 3 விஷயம் செய்யக்கூடாது. செஞ்சால் நம்மள்கிட்ட உள்ள சக்தி போயிடும். ஃபஸ்ட்டு அனாவசியமாக பேசக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது, அடுத்தவங்க எப்படிப்பட்ட நிலையிலும் இருந்தாலும் அதை தரிசனம் செய்யக்கூடாது. பரமத், பரச்சிந்தன், பரதர்ஷன், இது 3ம் செய்யக்கூடாது. இது 3ம் செஞ்சால் உடம்புல உள்ள சக்தி போயிடும். இப்போ நம்ம உடம்புல உள்ள சக்தி, உள்ளத்தில் உள்ள சக்தி ஃபுல்லாக சேமிச்சிருக்கணும் அப்படின்னா ஸ்ரீமத், சுயதர்ஷன், சுயச்சிந்தன், இது 3ம் பாபா நமக்கு கொடுக்கறது. அதை நம்ம உள்ளத்தில் உள்ள வச்சு அதை நடைமுறைப்படுத்தினோம்னா நம்ம சக்திசாலியாகவும் தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் அன்றாடம் காரியம் செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.